ஆமாம் ஆமாம். சாப்பிட மாட்டீங்களா? சரி. தக்காளி லெமன் தானா? பிடிக்காதா? சரி, நான் காசு தரேன், வாங்கி சாப்பிட்றீங்களா? வாங்கி சரிண்ணா, இதில் வாங்கி சாப்பிடுங்க. ம். ஆ சரி. ஆ அதான் அதான், ஏன்னா சில பேர் சாப்பிட்ருப்பாங்க, அதனால தான் நான் கேட்டு கொடுக்குறேன். அப்படிங்களா? ஆ இங்கே நடமாட்டம் அவ்வளோ இருக்காதுல்ல, இங்கே அவ்வளோ நடமாட்டம் இருக்காது, ஆளுங்க பெருசாக நடந்து இந்த சைடு போக மாட்டாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். பிரிஞ்சு பிடிக்க மாட்டேங்குது. அது ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்க வேண்டியது தானே. மாடு ஒன்றுமே செய்ய முடியாதுட்டாங்க. அப்படிங்களா? ஏன் பிள்ளைங்க யாரும் இல்லையா? அப்படிங்களா? இப்படி ஆனதுக்கப்புறம், இப்படி ஆன உடனே விட்டாங்க. சரி பாருங்க, இங்கே தான் உட்காருவீங்களா எப்படி? நீங்கள் இங்கே தான் இருப்பீங்க. சரி, நான் இந்த சைடு வந்து நான் உங்களை பார்க்குறேன், கொடுக்குறேன். அப்படி உள் சைடு உட்காந்திங்கன்னா கூட நிறைய பேர் வருவாங்க. இந்த சைடு ஆமாம், ஏன்னா இந்த சைடு ஃபுல்லாக வண்டி போயிட்டு தான் வரும், யாரும் பெருசாக நிறுத்த மாட்டாங்க, போக மாட்டாங்க. சரி, நான் பண்ணுறேன். அப்படிங்களா? சரி வச்சுங்க, நான் கம்மியாக தான் எடுத்துன்னு வந்தேன், இன்னொரு வாட்டி வந்தேன்னா பார்க்குறேன் உங்களுக்கு. சரிங்களா? சரி, போயிட்டு வரேங்க. ஸோ இந்த பாட்டி தூங்கிட்டு இருக்காங்க, அவங்க சாப்பிடாம தான் தூங்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கேட்கலாம் என்னன்னு. பாட்டி சாப்பிட்டீங்களா? சாப்பாடு எடுத்து கொடுக்குறேன். சாப்பிடுங்க. சாப்பிடாத தூங்கிட்டு இருக்கீங்களா? பசியில் தூங்கிட்டு இருக்கீங்க. அண்ணா, காசு வச்சு இங்கே தான் இருப்பீங்களா? நீங்கள் இங்கே தான் இருப்பீங்களா? அப்படி போயிடுங்க. ஆனால் இந்த சரௌண்டிங்கில் தான் இருப்பீங்க, இந்த சைடு தான் இருப்பீங்க ஃபுல்லாக. சரி, அதான் பார்த்தேன் தூங்கி நின்றீங்க. சரி, சாப்பிட்டீங்களா இல்லையான்னு பார்க்க தான் வந்தேன். சரி, சாப்பிடுங்க, நான் போயிட்டு வரேன். சாப்பாடு வேணுமா பாட்டி? அவங்களுக்கு கொடுத்துறேன். அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் வரேன். சரி, அங்கே வந்து பார்த்தேன், வண்டியிலேருந்து தூங்கி நின்றாங்க, அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையா அப்படின்னு நான் கொடுத்துருவேன். சரி, போயிட்டு வரேன் பாட்டி.